ஒரு நிமிஷம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க கிப்லி இமேஜ் ஆர்ட் அதை பற்றி என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்காங்க, ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. கிப்லினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமா? அதோட பெயின்ஃபுல்லான ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க. ஜப்பானோட மிகப்பெரிய அனிமேஷன் ஸ்டுடியோ தான் ஸ்டுடியோ கிப்லி. அதோட கோ-ஃபவுண்டர் தான் ஹயாயோ மியாசாகி. ஸ்பிரிட்டட் அவே, கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ், த பாய் அண்ட் த ஹெரன், த விண்ட் ரைசஸ், இப்படி பல சோல்ஃபுல்லான அனிமேஷன் மூவியை கொடுத்தவங்க தான் ஸ்டுடியோ கிப்லி. இந்த அனிமேட்டட் மூவிஸ்லாம் வர அனிமேஷன்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாகவும் ரொம்ப சாமிங்காகவும் இருக்கும். இந்த மூவிஸ்லாம் வர எல்லா அனிமேஷனும் ஒரே மாதிரியா இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டுடியோ கிப்லின்றது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அண்ட் ஹயாயோ மியாசாகி இவரை பற்றி தான் இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறோம். ஏன்னா ஒரு மூவியில் வர இந்த 4 செகண்ட் வீடியோக்காக தான் இவர் 1 year 3 months உழைச்சிருக்காருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராப் பண்ணி அந்த ஒரு நுணுக்கங்களுமே பக்காவாக செஞ்சுருக்காரு. அதனால தான் இவர் இந்த ஸ்டுடியோ கிப்லின்றது இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆஸ் அ ஜாப்பனீஸ் அனிமே வேணாம், நான் இதை பேசி தான் இப்போ ஒரு கிளிப் போடுறேன், அதை பாருங்கள். 人間が描くのと同じように絵を描く機械をそういうものについてね、何も考えないでやってるでしょ。極めて不愉快ですよね。そんなに気持ち悪いものをやりたいなら勝手にやってればいいだけで、僕はこれを自分たちの仕事をつなげたいとは全然思いません。極めて何か生命に対する侮辱を感じます。地球の最後の日が近いって感じですね。それは人間の方が自信がなくなってくるからです。இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிளிப்பில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏஐ மூலிமா எல்லாத்தையும் பண்ணிடலாம், இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கெலாம் வந்து நம்ம ஏஐ வந்துருச்சு, ஏஐ மூலிமா பண்ணிடலாம் அவர் சொல்லும்போது ஏஐ வந்து ஆர்ட் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு மனுஷன் உருவாக்குறது தான் ஆர்ட். இது வந்து ஹியூமன் லைஃபுக்கே வந்து டிஸ்கஸ்டிங்னு சொல்லியிருப்பார். இப்போ எல்லாரும் ஈஸியாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க ஏஐ ஜென்ரேட்டட் கிப்லி இமேஜ் ரியல் லைஃப்பில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜி போல அந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் எல்லாராலையும். ஆனால் அந்த ரியல் லைஃப்பில் ஒருத்தர் ட்ராப் பண்ணி கஷ்டப்பட்டு அதை ரியலாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஹயாயோ மியாசாகியோட ஒவ்வொரு டிராயிங்குமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பக்கா சாமிங்காக வர இருக்கும். ஏன்னா இவரோட உழைப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ உலக அளவுக்கு பேசக்கூடிய அளவில் இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு பண்ணவர் தான் நம்ம ஹயாயோ மியாசாகி சென்சாய். இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணுற ஏஐ ஜென்ரேட்டட் கிப்லி இமேஜை ரியல் லைஃப்பில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் அதோட பெயின்ஃபுல்லான பேக் ஸ்டோரியை பார்த்தீங்கல்ல. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஹயாயோ மியாசாகி. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.